Hi friends, welcome to Lmtechs Technical and Technologies. இந்த வீடியோல HTML5 tags பத்தி தான் பார்க்க போறோம். So friends வீடியோக்குள்ள போகலாம். So HTML5ல சில பேசிக் tags பார்க்க போறோம். So HTML5 சப்போர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக doc type அப்படின்ற மெயின் tag நாம டைப் பண்ணிக்கலாம். Then அடுத்து பார்த்தோம் அப்படினா so nearby HTML அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். So இப்ப பார்த்தோம் அப்படினா HTML tag ஓபன் பண்ணிக்கலாம். Then HTML மெயின் tag நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு then HTML குள்ள நம்மளோட head section create பண்ணிக்கலாம். then head section close பண்ணிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படினா so head section குள்ள நம்மளோட title tag ஓபன் பண்ணிக்கலாம். so title அப்படிங்கறத ஓபன் பண்ணிட்டு then title tag நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். then அடுத்து பார்த்தோம் அப்படினா so after the head அப்புறமேட்டு நம்மளோட body section ஓபன் பண்ணிக்கலாம். So body section close பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். So basic அப்படிங்கற நேம்ல நான் சேவ் பண்றேன். So .html அப்படிங்கற எக்ஸ்டென்ஷன்ல இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. So இப்போ இதில என்ன பார்க்க போறோம் அப்படினா சில சிமிலர் டாக்ஸ் தான் பார்க்க போறோம். So இத பார்த்தா அப்படினா நம்ம HTML-ல சிலதை யூஸ் பண்ணிருப்போம். சிலது பார்த்தா அப்படினா நமக்கு HTML5ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. So first one பார்த்தா அப்படினா so strong அப்படிங்கற tag. So இது ஒரு path tag அப்படின்றதனால இத நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். then அடுத்து பார்த்தோம் அப்படினா inter betweenல நம்ம இப்போ வந்து ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணிக்கலாம். so Lmtechs அப்படின்றதை கொடுத்துறேன். so first நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா நம்மளோட வெப் பேஜை ரன் பண்ணிடலாம். so இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து Lmtechs அப்படின்றது எனக்கு போல்டா வந்திருக்கு. so இந்த strong அப்படின்றத பார்த்தோம் அப்படினா so நம்ம HTML என்ன யூஸ் பண்ணிருப்போம். so bold-ஆ மேக் பண்றதுக்கு b அப்படிங்கற tag யூஸ் பண்ணிருப்போம். so இதல பார்த்தோம் அப்படினா strong அப்படிங்கற tag. then அடுத்து பார்த்தோம் அப்படினா so del அப்படிங்கற tag. so del அப்படிங்கற tag. then இந்த tag நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். so inter between நம்ம இந்த இடத்துல content மேக் பண்ணிக்கலாம். so இங்க Lmtechs அப்படிங்கறத நான் மேக் பண்ணிக்கிறேன். so சேவ் பண்ணிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணனும். so இந்த tag பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து ஒரு strike out அப்படிங்கறத நமக்கு இது ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்க அப்படினா நமக்கு நம்ம கண்டென்ட்ல ஒரு லைட்டா ஒரு கோட் விழுந்திருக்கு. சோ இத பார்த்தோம் அப்படினா HTML ல strike அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். then இங்க பார்த்தோம்னா del அப்படிங்கறத யூஸ் பண்றோம். சோ inter between நம்ம ஒரு பிரேக்க ஆட் பண்ணிக்கலாம். சோ பிரேக் tag நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். சோ ஒரு 2 பிரேக் நான் கொடுத்துறேன். then அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ ins அப்படிங்கற tag. so இப்போ ins அப்படிங்கற இந்த tag நம்ம ஓபன் பண்ணிட்டு then இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். then அடுத்து பார்த்தோம் அப்படினா so Lmtechs அப்படிங்கற என்ன கண்டென்ட் வேணுமோ அதை நீங்க தந்துக்கலாம். so Lmtechs னு கொடுத்து இப்போ நான் போய் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். so இப்போ பார்த்தோம் அப்படினா நமக்கு இந்த del அப்படிங்கற so ins அப்படிங்கற இந்த tag எனக்கு வந்து என் கண்டென்ட்க்கு அடியில ஒரு லைன் மேக் பண்ணிருக்கு. so இது வந்து அண்டர்லைன் அப்படினு சொல்லுவோம். so HTML ல u அப்படிங்கற tag நம்ம யூஸ் பண்ணுவோம். then so break add பண்ணிட்டு அடுத்த tag பார்த்தோம் அப்படினா so acronomy அப்படிங்கற tag. so இந்த acronomy அப்படிங்கற tag ஓபன் பண்ணிட்டோம். then வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். so இது எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படினு பார்த்தோம்னா so abbreviationsக்காக நம்ம இத யூஸ் பண்ணுவோம். so பார்த்தோம் அப்படினா www அப்படின்றது நான் கொடுத்திருக்கேன். so இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம் அப்படினா world wide web அப்படின்றது. so இத பார்த்தோம் அப்படினா title அப்படிங்கற attribute குள்ள இப்போ நான் இத மென்ஷன் பண்ணிக்கிறேன். so world wide web அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்து so இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். so இப்போ இந்த www அப்படின்றது இப்போ பார்த்தோம் அப்படினா கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். so இப்போ நம்ம வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். so இங்க பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த www அப்படிங்கற லெட்டர்ஸ் மேல நான் வந்து கர்சரை பிளேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல world web அப்படின்றது எனக்கு ஒரு tag மாதிரி ஓபன் ஆகுது. so இதுவே பார்த்தோம் அப்படினா நம்ம HTML ல abbreviation அப்படிங்கற tag நாம படிச்சிருக்கோம். so இங்க HTML5 ல பார்த்தோம் அப்படினா acronym அப்படின்றது நமக்கு ப்ரொவைட் ஆகுது. then நம்ம நெக்ஸ்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் ஆட் பண்ணிட்டு then அடுத்து பார்த்தோம் அப்படினா so variable அப்படிங்கற tag. so இப்போ இந்த variable tag நம்ம என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் பண்ணிடலாம். so இந்த tag எதுக்காக யூஸ் பண்ணனும் அப்படினு பார்த்தோம்னா so எப்படி வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்லாம் சப்போர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக கோட் அப்படின்றத யூஸ் பண்ணிருந்தோமோ so அதே மாதிரி மேத்ஸ் ரிலேட்டடா நம்ம ஏதாவது ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றபோது நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா a2 then வந்து b2 அப்படினு கொடுத்திருக்கேன். so அப்ப போய் சேவ் பண்ணிட்டு நான் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபார்முலாஸ்க்கு வந்து எனக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்குமோ ஸோ அந்த மாதிரியான சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் அப்படின்ற டேகை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கும். ஸோ இதே டேக்ஸ் தான் நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ HTML பார்த்துருக்கோம். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா HTML5 நமக்கு அட்வான்ஸ் அப்படின்றது இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 டேக்ஸில் நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேக்ஸை நீங்களும் நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,